நாம் இன்னைக்கு ஒரு நாட்டு பீர்க்கங்காய் சட்னி செய்யலாம். இது காயை நம்ம செலக்டிவாக பார்த்து வாங்கணும். குட்டை பீர்க்கங்காய்லாம் விவசாய பீர்க்கங்காய். இது நீல வாக்கில் இருக்கும். இது நல்லா காய் மினுமினுப்பாக இருக்கிற காயாக பார்த்து வாங்கிக்கலாம். நாட்டு பீர்க்கங்காய்னா வித்தியாசம் தெரியும். ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்காது, ஓரளவாக தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி கத்தி வச்சும் சுரண்டி எடுத்துக்கலாம். இது சுரண்டா வந்துடும். அப்புறம் அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அடுப்பில் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த பீர்க்கங்காயை பொறுத்தவரையிலும் இந்த சட்னி நல்ல சுவையாக இருக்கும். அது சிறுதானியமான இந்த ராகி, கம்பு, சோளம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு. சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஃபேன் ஹீட் ஆன உடனே அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பீர்க்கங்காய் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நார்ச்சத்தெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. அதிகமான சத்து இதில் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் வரட்டும், நல்லா செவந்து வரட்டும். இந்த பீர்க்கங்காவை நம்ம பொரியலாவோ குழம்பாவோ கொடுத்தா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. காயாக இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறைமுகமாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இது பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துனீங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ ருசி கொடுக்காது. சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது பாருங்கள் நல்லா செவந்து வருது. இந்த மாதிரி வரட்டும். மெயினாக இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பீர்க்கங்காயோட அந்த துவர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தெரியும். இப்போ பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பச்சை வாசம் போகட்டும். அது வரையிலும் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ டைரெக்டாக இப்படி கொடுத்தா பெரியவங்க கூட சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம இதை அரைச்சிட்டோம்னா எல்லா சத்தும் இதில் சேர்ந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ருசியும் கூட வரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு இது என்னன்னே தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சும்மா கொஞ்சமாக பொரியல் கொடுத்தோம்னா கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வதக்கி சட்னி அரைச்சி கொடுத்துட்டோன்னா நிறைய தொட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு காய் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பீர்க்கங்காயோட பச்சை வாசம் வராது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை அதோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வதக்கிக்கலாம். இதில் மெயினாக நம்ம சாம்பார் தூளோ அல்லது எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். எந்த மசாலா ஐட்டமும் நம்ம இதில் சேர்த்தலை. அப்போது உங்களுக்கு மசாலாம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சத்தான சைடிஷ். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். அப்போ வதங்கின காய் நல்லா சுண்டி வரும். அதுக்காக இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். காய் பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சொடுங்கி வதங்குது. இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வரணும். அடிப்பிடிக்கக்கூடாது. ஓரம் தீயாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இது நம்ம சாம்பார் தூள், அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துனோன்னா அதனோட டேஸ்ட்டு, தன்மை எல்லாமே மாறி போயிடும். வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிட்டு வரட்டும். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நமக்கு எவ்வளோ சட்னி பதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். கரெக்டாக பீர்க்கங்காய் நல்லா சொடுங்கி வதங்கி வர்றப்ப தான் உப்பு சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தக்கூடாது.
இப்போது தண்ணியோடு நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. கரெக்டான நான் சொல்கிற அதே அளவில் வச்சிங்கன்னா சட்னி யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு, சும்மா 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்தி வதக்கும்போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லியை இதோட கலந்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், எல்லாமே வெந்து வந்துருச்சு. புளி ஆப்ஷனல் தான். புளி சேர்த்துனா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வேண்டான்னா இன்னொரு தக்காளி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இது ஆறின உடனே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இல்லை அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக வரும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைங்க. அது இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது சிறுதானியமான ராகி தோசை, கம்பு தோசை, இட்லி, ராகி இட்லி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது வந்து தாளிப்போட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்தி கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பி குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.